வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நீண்ட காலமா உங்களுக்கு கிடைக்காத ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை, ஒரு அரிய நாளை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த அற்புதமான நாள் நீண்ட காலத்துக்கு ஒரு முறை மட்டுமே நமக்கு வரும். அந்த நாள்ல என்னென்ன விஷயங்கள் செஞ்சா வெற்றி அடையும், என்ன மாதிரியான தோஷங்கள் நீக்கும், எந்த சிக்கல் எந்த பிரச்சனை உடனடியாக சரியாகும், கடவுள் நம்ம பிரச்சனையையும் கஷ்டத்தையும் கண் திறந்து பார்க்கும் அந்த நாள் என்னைக்கு அப்படிங்கிறதையும், எந்த ராசிக்கு அது அப்படிங்கிறதையும் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். மேச ராசிக்கு வரக்கூடிய செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் பௌர்ணமியும் கூடி வர நாள்ல உங்க ராசிக்கு 11ஆம் இடமான கும்ப ராசியில் ராகுவும் சந்திரனும் இணைவு பெறுகிறார்கள். கும்ப ராசியோட அதிபதி சனி. இன்னொன்னு, உங்களோட ராசிக்கு 3ஆம் இடமான மிதுன ராசியில் இருக்கும் குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கும்ப ராசியை பார்க்கிறார். அப்ப சனி, ராகு, சந்திரன், குரு இந்த 4 கிரகங்களின் சேர்க்கையும் உங்களோட வாழ்க்கையில முக்கியமான 3 தடைகளை நீக்கும். அது என்னென்ன தடைகள்ங்கிறது தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிட்டு மற்ற மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப் போன்ற சோசியல் மீடியா வழியாகவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த பலன்கள் அப்படியே உங்க வாழ்க்கையை மாற்றியமைக்கும். குரு பகவானின் பார்வை 11ஆம் இடத்தில் படும் பொழுது பணம் சார்ந்த சிக்கல், குடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை, பணம் கொடுத்தேன் என் பணம் எனக்கு திருப்பி வரல, என்னோட டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போய் வச்சாங்க, அல்லது என்ன ஜாமீன் போட சொல்லி கேரண்டி போட சொன்னாங்க, ஆனா எனக்கு இப்ப அந்த பணத்தை திருப்பி கொடுக்கல, அந்த ஜாமீன் கேரண்டிக்காக இப்ப நான் கடனை கட்டுறேன், கஷ்டம்னு சொன்னாங்க, சிக்கல்னு சொன்னாங்க, நான் ரொம்ப உதவி செய்யலாமே, அவங்க வாழ்க்கையில ஏதாவது நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யலாமே அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட செஞ்சேன். ஆனா இன்னைக்கு நான் பெரிய சிக்கல்லையும் வேதனையில இருக்கேன். நான் குடும்பத்துக்கு தெரியாம சில உதவிகள் செஞ்சேன், இன்னைக்கு குடும்பத்துக்கு தெரிஞ்சா என் வாழ்க்கை பிரச்சனை ஆயிடும், இப்ப என் குடும்பத்திலேயே சிக்கல் ஆயிடுச்சு இந்த விஷயம் தெரிஞ்சு போய் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த நாளில் நீங்கள் செய்யும் பிரார்த்தனையும் நீங்கள் செய்யும் வழிபாடும் உங்களோட பணம் சார்ந்த சிக்கலை சரி செய்யும், உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி தரும். எம்எல்எம்னு சொன்னாங்க, அல்லது ஃபாரெக்ஸ், கிரிப்டோ கரன்சின்னு சொன்னாங்க, ஆனா உண்மையாக அதுல அவங்க முதலீடு செய்யல, என் பணத்தை வாங்கிட்டு இப்ப ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அதற்கெல்லாம் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். மேலும் 3ஆம் இடமான மிதுன ராசியில் இருக்கும் குரு 11ஆம் இடமான லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அங்கே ராகுவோடு சந்திரன் இணைவு பெறுகிறார். கும்ப ராசி என்பது சனியின் வீடு. அப்ப சனியின் வீட்டை குரு பார்க்கும் பொழுது அங்கே ராகு சந்திரன் இணைவு பெறும் பொழுது உங்களுக்கு நீண்ட காலமாக திருமணம் நடக்கல, நல்ல வரன் அமையல, திருமணம் ஏற்பாடாகி நின்று போச்சு, ஜவுளி எடுத்தோம், பத்திரிக்கை அடிச்சோம், மண்டபம் பேசிக்கூட திருமணம் நின்று போச்சுன்னா அந்த திருமண தடையையும் நீங்க நீக்கி கொள்ளலாம். அதற்கும் இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கும். இன்னொன்னு, உங்களோட ஜாதகத்துல ராசியில அல்லது லக்னத்துல ராகு அல்லது கேது இருக்கு, சூரியனோட செவ்வாய் சேர்ந்திருக்கு, அல்லது சூரியனோடு சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கு, குருவோடு சனி சேர்ந்திருப்பது, குரு ராகு சேர்க்கை, குரு கேது சேர்ந்திருப்பது, இது மாதிரியான கிரக சேர்க்கைகளினால் ஏற்படும் திருமண தடை, திருமண வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல், வாழ்க்கை துணை பிரிந்து இருக்கிறது, அல்லது உங்களோட குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கு, வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு சார்ந்த குடும்ப நல வழக்கு அல்லது விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குன்னா அதுவும் உங்களுக்கு விரைவாக முடியணும், அல்லது அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரணும் அப்படின்னாலும் இந்த ராகு சந்திரன் சனி குரு உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இணைவு பெறும் அந்த நாளை அற்புதமாக பயன்படுத்தி கொள்ளணும். இந்த நாள் என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 7ஆம் தேதி. இந்த நாள்ல இரவு 8:59 மணிக்கு அன்னைக்கு சந்திர கிரகணம் ஏற்படும். அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில 2:30க்கு சந்திர கிரகணம் உங்களுக்கு முடிவடையும். இந்த ராகுவோடு சந்திரன் இணையும் பொழுது அதற்கு 7ஆம் இடத்தில்
சூரியன் இருக்கும் பொழுது அன்னைக்கு கண்டிப்பாக சந்திர கிரகணம் நிகழும். அப்ப அந்த சந்திர கிரகணம் நிகழும் அந்த நாளில் உங்கள் ஜாதகத்தில் ராகுவால், கேதுவால், சூரியன், செவ்வாய், சுக்கிரன், சனி போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய திருமண தோஷம், திருமண வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல், உங்களோட வாழ்க்கை துணை உங்களை விட்டு பிரிந்து இருப்பது அல்லது விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடப்பது, அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், இரண்டாவது திருமணத்துக்கு காத்து கொண்டிருப்பவர்கள் அவசியம் இந்த நாள்ல தான் நீங்க எந்த பரிகாரத்தையும் செஞ்சு. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்னா தோஷமாச்சே அப்படின்னு நிறைய பேர் குழப்பிட்டு இருப்பீங்க. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்பது தோஷம். ஆனால் இந்த ராகுவால் ஏற்படும் தோஷத்தை ராகு சந்திரன் இணைவு பெறும் பொழுது அல்லது ராகு சூரியன் சந்திரன் இணைவு பெறும் அந்த நாளில் செய்வது விசேஷம். இந்த நாளில் ராகுவுக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் சிம்ம ராசியில் இருப்பார். அப்ப சிம்ம ராசியில் இருக்கும் சூரியன் கும்ப ராசியையும், கும்ப ராசியில் இருக்கும் சந்திரன் ராகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவையும் சூரியனையும் பார்ப்பதும் பெரிய அளவிலான தடையை நீக்கும். ராகு கேதுக்கு எப்ப பரிகாரம் செய்யணும்னாலும் சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகண நாளில் செய்யணும். இந்த சூரிய கிரகண நாள்ல நீங்க பரிகாரம் செய்யணும்னா அந்த நாள் பொழுதுல பொதுவாக கோவில் நடை சாத்தப்படும். ஆனா சந்திர கிரகணத்துல நீங்க பரிகாரம் செய்யணும்னா அன்னைக்கு இரவு தான் கோவில் நடை அடைக்கப்படும். அப்ப கண்டிப்பாக அந்த நாளில் நீங்க ராகு கேது சார்ந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும், உடனடியான பலன் விரைவாக கிடைக்கும். சர்ப்ப தோஷம், நாக தோஷம், ராகு கேது தோஷம் போன்ற தோஷங்கள் நீக்கப்படும். இந்த ராகு கேதுவால என்னென்ன தோஷம் ஏற்படும்? பித்ரு தோஷம் ஏற்படும், மாத்ரு தோஷம் ஏற்படும், சத்ரு சாபம் ஏற்படும், சத்ரு தோஷம் ஏற்படும், நமக்கு சர்ப்ப தோஷம் ஏற்படும், நாக தோஷம் ஏற்படும், கருட தோஷம் ஏற்படும். இந்த தோஷங்கள் எல்லாமே நமக்கு ராகு கேதுவால் ஏற்படக்கூடியது. இந்த ராகு கேதுவால் ஏற்படும் தோஷத்தை நீக்குவதற்கு சந்திர கிரகண நாளை விட சிறந்த நாள் கிடையாது. இந்த நாள்ல தான் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மத குருமார்கள், ஆன்மீக பெரியவர்கள் எல்லோருமே ஒரு புதிய கலையை கற்றுக்கொள்வதற்கு, ஒரு மந்திரத்தை உச்சாடனம் செய்வதற்கு, ஒரு மந்திரத்தை ஜெபிப்பதற்கு, ஒரு மந்திரத்தை பரிசோதிப்பதற்கு உகந்த நாளாக தேர்ந்தெடுப்பாங்க. இந்த நாளில் முழங்கால் அளவு தண்ணியிலிருந்து அல்லது கழுத்தளவு தண்ணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு குளத்துல நின்று எந்த மந்திரத்தை அவர்கள் ஜெபித்தாலும் உச்சரித்தாலும் பெரிய அளவிலான அந்த மந்திரம் கை கொடுக்கும். அந்த மந்திரம் உடனடியாக வேலை செய்யும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளில் திருமண தடை சார்ந்த ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகக்காரர்கள் இந்த நாளில், அதுவும் பௌர்ணமி தினத்தில் செய்யும் பரிகாரம் உங்களுக்கு பெரிய அளவில் வேலை செய்யும். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படின்னா எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அற்புதமான நாளை, ஒரு அரிய கிரக சேர்க்கையை, 18 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பை நீங்க தவற விடுறீங்கன்னு அர்த்தம். இந்த நாள்ல கடன் குறையணும், நோய் தீரணும், கவலை விலகணும், கஷ்டம் போகணும், என்னுடைய ஏமாற்றம் கண்டிப்பாக விளக்கப்படணும், மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன் குறையணும் அப்படின்னா இது எல்லாவற்றிற்குமே நீங்க இறைவனை வழிபாடு செய்யறதுங்கிறது இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை. எத்தனையோ சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், பௌர்ணமி எந்தெந்த நாள்ல வந்தாலும் இந்த மாதிரி விடுமுறை நாள்ல வருவதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. அப்படிப்பட்ட இந்த விடுமுறை நாளில் வரும் இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி பௌர்ணமியை சரியாக பயன்படுத்தி கொண்டு திருமண தடை நீக்குவதற்கான சுயம்பர கலா பார்வதி ஹோமம் மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெற்றால் கலந்துக்குங்க. எங்கேயுமே நடக்கலைங்க, எங்களுக்கு தெரியலனா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல எப்பவும் மாதந்தோறும் நடைபெறும் பௌர்ணமி ஹோமம், இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் இந்த மாதமும் செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள்ல நடக்குது. பொதுவாகவே திருமண தடைக்கு ராகு கேது தான் பெரிய அளவுல தோஷத்தை தரும். அப்படிப்பட்ட அந்த ராகு கேதுவிற்கு நீங்க எந்த பரிகாரம் செஞ்சாலும் சரி, தொழில் வளரணுங்க, வியாபாரம் டெவலப் ஆகணும், தொழில்ல அசுர வளர்ச்சி வேணும் அப்படின்னாலும் இந்த ராகு கேதுவை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு உகந்த நாள் அப்படின்னா செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு காலையில 9 மணிக்கு இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் தொடங்கி மதியம் 2:30 அல்லது 3 மணிக்குள்ள முடிஞ்சிடும். இது எங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில், பக்தர்களால் 52வது சக்தி பீடமாக போற்றப்படக்கூடிய உலகின் முதல் ஆலயத்துலதான் இந்த பரிகார ஹோமம் நடைபெறுது. இந்த ஆலயத்துல நமக்கு சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள வருபவர்கள்
முன்பதிவு செஞ்சிடணும். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுட்டு ஆலயம் சார்ந்த தகவல்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆலயம் இருக்கிற இடம்னா சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கு. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னையிலிருந்து வரும்போது கள்ளக்குறிச்சியை தாண்டி 30 கிலோமீட்டர்லையும் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்துல கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய ஒரு உன்னதமான ஆலயம். இங்கே அஷ்டலட்சுமி இருப்பதால் மகாலட்சுமி தான் கலத்திரக்காரகனான சுக்கிரனோட அதிபதி. அப்ப கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய கல்யாண கிரகமான சுக்கிரன் அஷ்டலட்சுமியாக காட்சி தருவதால் இங்கே திருமண தடை உறுதியாக நீக்கப்படுது. இன்னொன்னு நவகிரகமும் கருவறையில் இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது எல்லா கிரகங்களுமே கருவறையில் இருப்பதால் இந்த ஆலயத்திற்கு சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் என்று எந்த பாகுபாடும் இல்லை. அன்னைக்கு நடை அடைக்கப்படாது இந்த ஆலயத்தில். அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் நவகிரகங்களின் பார்வையில் ஹோம குண்டம் அமைத்து சம்பந்தப்பட்ட நபர்களை அந்த ஹோம குண்டத்தை சுற்றி அமர வைத்து பரிபூரணமான ஹோமத்தையும் உங்கள் கைகளாலேயே செய்ய வைப்பது இந்த ஆலயத்தில் தவறாமல் கடைபிடிக்கும் ஒரு வழிமுறை. இன்னொன்னு என்ன விசேஷம் அப்படின்னா, நீங்க ஹோமத்துல உட்காரும் பொழுது ஹோம குண்டமும் நீங்களும் அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கும்படி அமர்வீர்கள். அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடையை நீக்குவதற்கு கலத்திரக்காரகனான சுக்கிரனின் ஆசி கிடைக்கும். அதே போல நவகிரகங்கள் தான் நமக்கு திருமணத்துக்கான எந்த தோஷத்தையும் தரக்கூடியது. அப்ப அந்த தோஷத்தை நீக்குவதற்கு ஹோமத்தை பார்க்கும்படியும் உங்களை பார்க்கும்படியும் நவகிரகம் இருப்பதால் கண்டிப்பாக நவகிரகத்தின் நல்ல ஆசி கிடைக்கும். நவகிரகத்தின் தோஷமும் சாபமும் இங்கே நீங்கும். இன்னொரு சிறப்பான மரபு இங்கே ஃபாலோ பண்றது என்னன்னா, இந்த ஆலயத்தில் கலந்து கொள்ளும் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மகாலட்சுமி சூடிய மாலை இங்கே கழுத்தில் அணிவிக்கப்பட்டு அமர வைக்கப்படுவீர்கள். அப்ப கண்டிப்பாக கலத்திரம்னு சொல்லக்கூடிய கல்யாணக்காரகனான சுக்கிரனோட மாலை உங்கள் கழுத்தில் விழும் இவ்வேளை கல்யாண மாலைன்னு சொல்லக்கூடிய மணமாலை விரைவாக உங்களுக்கு அமையும் என்பது ஐதீகம். அதே போல இந்த ஆலயத்தில் மட்டுமே பின்பற்றக்கூடிய ஒரு சிறப்பு மரபு என்ன அப்படின்னா, இங்கே கலந்து கொள்ளும் நபர்களுக்கு மங்கள அரிசின்னு சொல்லக்கூடிய அச்சதை உங்க கையில கொடுத்து அனுப்பி வைக்கப்படும். அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் உடனடியாக நடக்கணுங்கிறதுக்கு லக்ஷ்மியே உங்க கையில அச்சதையை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அச்சதை நமக்கு கிடைச்சிட்டாலே அந்த அச்சதையை எவ்வளவு நாள் நம்ம வீட்டுல வச்சிருக்க போறோம்? ரொம்ப விரைவாக உங்களுக்கு அச்சதை போடுவதற்கான வாய்ப்பை மகாலட்சுமி அமைத்து தருவார் என்பதும் இங்கே பின்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான மரபு. அப்ப கண்டிப்பாக திருமண தடை, தாரதோஷம், சர்ப்பதோஷம், கலத்திர தோஷம் போன்ற எந்த தோஷமாக இருந்தாலும் இந்த பௌர்ணமி ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பொழுது அது இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தால் நீக்கப்படுது. இந்த ஹோமத்தை முதல்ல யாரு செஞ்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆச்சரியப்படுவீங்க. கடவுளில் தாய் பார்வதி தேவி தான் பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக இந்த ஹோமத்தை முதல்ல செஞ்சாங்க. அதனாலதான் இந்த ஹோமத்துக்கு பெயர் சுயம்பர கலா பார்வதி ஹோமம். இந்த ஹோமத்துல பார்வதி தேவி எந்த மந்திரத்தை பயன்படுத்தினாங்களோ அந்த மந்திரத்தையே மூல மந்திரமாக கொண்டு இந்த ஹோமம் செய்யப்படுவதால் தான் இந்த ஹோமம் உலக பிரசித்தி பெற்ற ஹோமமாகவும் லட்சம் பேருக்கு திருமண தடையை நீக்கிய ஹோமமாகவும் இன்னைக்கு இந்த ஹோமம் செஞ்சா கல்யாணம் கட்டாயம் நடந்துடுங்கிற பெயரையும் பெற்றிருக்கு. இந்த ஹோமம் தான் திருமண தடைக்கான கடைசி பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே நான் காளகஸ்தி போனேன், திருப்பாம்புரம் போனேன், திருமணஞ்சேரி போனேன், திருப்பைஞ்சிரி போனேங்க, திருக்கடையூர் போனோம், ராமேஸ்வரம் போனோம், திருமணஞ்சேரி போனோம், பவானி அல்லது கொடுமுடியில போய் ஆலமரத்துக்கு, அரச மரத்துக்கெல்லாம் நாங்க வாழை மரத்துக்கெல்லாம் தாலி கட்டணும், வெட்டணும், எல்லாம் பண்ணணும். ஆனா திருமண தடை நீங்கள. இப்போ ஆயிடும் அப்புறம் ஆயிடும்னு காலம் தான் நடந்துகிட்டே இருக்கு, வயசுதான் போயிட்டே இருக்கு, கூடிட்டே இருக்கு, ஆனா கல்யாணம் நடக்கல. என் பிள்ளைங்க கல்யாணத்தை பத்தி பேசினாலே டென்ஷன் ஆகுறாங்க, டிப்ரெஷன் ஆகுறாங்க, அல்லது கல்யாணம்னு சொன்னாலே வெறுப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கடைசி முயற்சியாக, கடைசி பரிகாரமாக சித்தர்களால், யோகிகளால், ஞானிகளால், மத குருமார்களால், ஜோதிடர்களால், ஜோதிட சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்ட கடைசி இந்த பரிகாரத்தை முயற்சி செய்யுங்கள். இந்த பௌர்ணமி தினத்துல திருமண தடை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு பரிகாரம் சொன்னோம். ஒருவேளை உங்க தொழில் வளரல, வியாபாரத்துல முன்னேற்றம் இல்லை, கடன் குறையவே மாட்டேங்குது, பெரிய அளவுல என்னோட வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை, சொல்ல முடியாத பல வேதனையிலையும் துன்பத்திலையும் இருக்குன்னா இந்த ராகு கேதுவிற்காக பௌர்ணமி தினத்துல நீங்க மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள இந்த ஆலயத்துல செப்டம்பர் 7ஆம் தேதி நீங்க தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. பெரிய அளவிலான முன்னேற்றம், வளர்ச்சி கிடைக்கும் தொழில்ல, வியாபாரத்துல. அதே போல உங்களுக்கு கடன் இருக்குங்க,
கடனை கட்டவே முடியல, வெளியில சொல்ல முடியாத வேதனைனா நிச்சயமாக உங்கள் மனம் அமைதி பெறும். கடன் கட்டுவதற்கான வாய்ப்பும் நிதி ஆதாரத்தையும் மகாலட்சுமியும் ராகு கேதுவும் நவ கிரகங்களும் உங்களுக்கு இங்கே கண்டிப்பாக காண்பிப்பார்கள் என்பது அனுபவமாக நம்ம பார்த்த உண்மை. 4 கிரக சேர்க்கை நடக்கும் இந்த நாளில் நீங்கள் செய்யும் சூட்சும வழிபாடு, யோகிகளும் சித்தர்களும் ஞானிகளும் மறைமுகமாக செய்யும் அந்த வழிபாட்டை நாமும் செய்யும் பொழுது நமக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும் என்பது அனுபவமாக நாம் பார்த்த உண்மை. இதை நம்பி சரியாக செய்யும் அனைவருக்கும் திருமண தடையோ, திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல், கணவன் மனைவியில் இருந்த கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு நீங்கும், விவாகரத்து வழக்கு உங்களுக்கு உடனடியாக முடிவடையும். 2வது திருமணத்துக்கு காத்திருப்பவங்களுக்கு இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தை தான் நான் தனிப்பட்ட முறையில செய்ய சொல்லுவேன். ஆனா இந்த நாள்ல, இந்த அற்புத கிரகச்சேர்க்கை உள்ள நாள்ல நீங்க செய்யும் பரிகாரம் உங்களுக்கு 2வது வரனை மிகச் சிறப்பாக அமைத்து தரும். ஏதோ ஒரு காரணத்துல முதல் திருமணம் ரத்தாயிடுச்சு. ஆனா நீங்க நினைத்த, நீங்கள் ஆசைப்பட்ட அது போல ஒரு அருமையான வரன் உங்கள் கனவை நனவாக்கும் விதத்தில் வந்து சேரும் ஒரு உன்னதம் இந்த ஆலயத்தில் நடைபெறும். இந்த பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பொழுது கிடைக்கிறது. எல்லோருமே இந்த ஆலயத்திற்கு செப்டம்பர் 7ஆம் தேதி வாங்க. நானும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள வருகிறேன். நம்ம எல்லாருமே ஆலயத்தில் அன்னைக்கு சந்திக்கலாம். அன்னைக்கு உங்களோட சந்தேகங்களையும் என்ன நேரில் சந்தித்து கேட்கலாம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு இந்த ஹோமத்தில் வருவதற்கு முன்பதிவு பண்ணிடுங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். உங்களுடைய பண கஷ்டம், மன கஷ்டம், திருமண தடை, திருமண தாமதம், உங்களுக்கு பெரிய அளவிலான வளர்ச்சி இல்லாத நிலைமை, நல்ல வேலை கிடைக்கல போன்ற எந்த விதமான கோரிக்கையாக இருந்தாலும் அந்த நாளில் தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்கள். அந்த தேங்காய் தீபம் என்பது மிக பெரிய அளவிலான வெற்றியை, மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை உங்களுக்கு தரும். பல தடைகளை உடைத்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு அருமையான வாழ்க்கையை பெறுவதற்கு உன்னதமாக இருக்கும். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தரும் என்ற நம்பிக்கையோடு லைக் பண்ணுங்க. மற்ற மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.